பார்லிமெண்ட். ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து December 31. ஸோ நாளைக்கு வந்து 2024. ஸோ இந்த நியூ இயர் எப்படி போக போகுதுன்றது தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் போக போதும், என்னென்னலாம் பார்க்க போதும் அப்படின்றத இந்த ஃபுல் வீடியோவும். அதுக்கப்புறம் வந்து இந்த நியூ இயருக்கு நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வருஷத்துலேருந்து ரொம்ப நல்ல புள்ளியாக வாழணும். ஸோ என்னுடைய மிகப்பெரிய ஆசை அது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. ஸோ இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் இப்போ எங்கெங்கெல்லாம் போயிட்டு என்னென்னலாம் பார்க்க போதும் அப்படின்றதையும் நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, லெட்ஸ் கோ, போகலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம கிளம்பலாமா? இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கல்வாரி சேப்பல் அப்படின்ற ஒரு சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இது இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, புது சர்ச்சு. சரி வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டோம். ஸோ சர்ச்சில் வந்து அவ்வளோ ஆளுங்க யாரும் இல்லை, ஏன்னா 9 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட்டு. ஸோ நம்ம தான் சீக்கிரம் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் தான் வந்து முதல்ல வந்திருக்கோம் ஸோ சர்ச்சுக்கே. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? எல்லா ஆராதனையும் முடிஞ்ச பின்னாடி நாங்களும் அங்கேருந்து வேறு இடத்துக்கு போகலான்னு வெளியே வந்தோம். இங்கேருந்து கிளம்பி ரைடு போக போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி நகர் வரைக்கும் போக போகிறோம். போயிட்டு அங்கே என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். நடுராத்திரி வண்டி ஓட்டுறது உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது. இதுதான் பெங்களூருடைய பார்லிமெண்ட், விதான் சௌதா கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் சிவாஜி நகர். விதான் சௌதா பார்த்து முடிச்சது நம்ம சிவாஜி நகருக்கு போயிட்டு இருக்கோம். ஏன்னா சிவாஜி நகரில் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வரன்னு இருக்கான். என் உயிர் நண்பா, உனக்காக தான் வந்திருக்கேன். நம்ம இப்போ சிவாஜி நகரில் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் வருவாங்க. அப்புறமா போயிட்டு கபாப் சாப்பிட்டு ஸோ 12 மணி ஆகும்போது கரெக்டாக நம்ம வந்து சர்ச்சில் இருக்கோம். ஓகேவா? இந்த கடையில் வந்து நாங்கள் பால், சேமியா இதெல்லாம் வாங்கிட்டு போய் சாப்பிட்டோம். ஆனால் இதை மறக்க முடியாத ஒரு சம்பவம். காசு பே பண்ணுறோன்னு சொல்லிட்டு கடைக்கார மூஞ்சிலெல்லாம் குத்தினோம். உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்துச்சு, செம்ம காமெடி. ஸோ இதை சாப்பிட கூட உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நைட்டு 11 மணி இருக்கும், அப்போ 11:30 கிட்ட சாப்பிட்டேன். இதை நல்லா இருந்துச்சு சாப்பிட. இந்த நியூ இயருக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து வெளியெல்லாம் சாப்பிட்னு இருக்கேன். ஸோ இந்த அனுபவத்தை தந்த நண்பா உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி டைம் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் 15 நிமிஷம் தாங்குது. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா சர்ச்சுக்குள்ளே போகணும். ஏன்னா வந்து நம்ம எப்பயுமே ஆண்டவரோட தான் இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம இப்போது கண்டிப்பாக சர்ச்சுக்கு போய் வர்ஷிப் பண்ணி உள்ளே போவோம். இந்த 2024 நம்ம என்ட்ரி ஆகும். ஓகே வாங்க. சர்ச்செல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு தான் போக போனோம். அதுக்கு முன்னாடி எங்கள் மாமா அக்காலாம் வந்து அந்த ஆட்டோ வந்து பஞ்சர் ஆகி போச்சு. ஸோ சேட். இப்போ வந்து அதை வீலை தான் மாற்ற போகிறோம். மாற்றிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். யார் இவனும் நடுராத்திரி 2 மணிக்கு உதவி செஞ்சது இருந்தானா? தேங்க்ஸ்ண்ணா. ஒரு வழியாக ஆட்டோ டயரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இப்போ டைம் எவ்வளோ தெரியுமா? 2:51 ஆகுது. இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. இன்னும் நாங்கள் இங்கே தான் இருக்கோம். இதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போக போகிறோம். சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். டக்குன்னு போய் தூங்கணும்.
நம்ம வீட்டுக்கு போயிட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடு போய் சேர்ந்துடுவோம். அவ்வளோதான், இந்த நியூ இயர் முடிஞ்சிருச்சு. மார்னிங் 3 o'clock இந்த இடத்துல வந்து ஒரு தோசை அந்த மாதிரியான ஐட்டம்லாம் போட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போய் சாப்பிட்லான்னு போயிட்டு இருக்கோம். என்னென்ன வெரைட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். உண்மையிலேயே எதிர்பார்க்கல இந்த 3 மணிக்கு இத்தனை கூட்டம் இருக்குன்னு. சரியான கூட்டங்க. இந்த இடத்துல ஒரு மசாலா தோசை வாங்குறதுக்குள்ளே நம்ம மசாலா காலியாகிடும் போலக்குது. செம்மையாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு கூட உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேவகோடா பெட்ரோல் பேங்க் அண்ட நம்ம சாப்பிட்லான்னு போயிருந்தோம். பட் ஆனால் அங்கே வந்து கிடைக்கல. அதனால் வந்து ஒஸ்கவேலி கிராஸ்க்கு வந்திருக்கோம். இங்கேயும் செம்ம கூட்டமாக இருக்குது. அங்கே வந்து தோசை எப்படியோ நைட்டில் ஒரு வழியாக வாங்கியாச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். இந்த மசாலா தோசை நல்லா மொதுன்னு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அது கூட இருக்க அந்த சட்னி கூட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நடுராத்திரியில் இந்த சட்னியை தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. அதோட இந்த வியூ இருக்குல்ல, இது செம்மங்க. இந்த நைட்டு 4 மணிக்கு கரெக்டாக 4 மணி ஆக போகுது. 3:53 இப்போ தாங்க தோசை கிடச்சிச்சு. நல்லா தாங்குது. இந்த நியூ இயருக்கு நைட்டு 4 மணிக்கு தோசை சாப்பிட்டுக்கிறோம். உங்களுக்கும் வேணுன்னா நீங்களும் வாங்க, ஓகேவா? அது சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு ரைஸ் வாங்கி வந்தோம். இந்த ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்குது டேஸ்ட்டு. ஆனால் நல்லா இருக்காதான்னு இல்லை, நல்லா இருக்குது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இப்போ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டே இருக்கோம். ஸோ நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.